ஒரு பெரிய காட்டில் ஒரு சிங்கம் ராஜா நல்லா தூங்கிட்டு இருந்தாராம். அப்போ அங்கே வந்த ஒரு குட்டி சுண்டலி தெரியாம சிங்கம் மேல ஏறி ஓடி விளையாடிச்சாம். இதனால தூக்கம் கலைஞ்ச சிங்கம் ராஜாவுக்கு செம கோபம் வந்துருச்சு. உடனே அந்த எலியை தன் பெரிய கையால டபக்னு பிடிச்சிட்டாரு. என்னை மன்னிச்சிருங்க ராஜா, என்னை விடுருங்க, என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வேன் அப்படின்னு அந்த எலி பயந்து போய் கெஞ்சிச்சாம். இத்தனூண்டு எலி நமக்கு என்ன உதவி பண்ணும்னு சிங்கம் ராஜா சிரிச்சுக்கிட்டே சரிப்போ உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி எலியை அனுப்பிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வேட்டைக்காரங்க விரிச்ச வலையில் சிங்கம் ராஜா மாட்டிக்கிட்டாரு. அவரால் வெளியே வரவே முடியல. அதனால பயத்துல சத்தமா கர்ஜனை செஞ்சாரு. அந்த சத்தத்தை கேட்ட குட்டி எலி வேகமா ஓடி வந்துச்சு. தன்னோட குட்டி பல்லால வலையை கருக்கு முறுக்குன்னு கனிச்சு துண்டாக்கிடுச்சு. சிங்கம் ராஜா வலையிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்தாரு. அன்னைக்கு உன்னை சின்னவன்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு நீதான் என் உயிரை காப்பாத்தன அப்படின்னு சொல்லி சிங்கம் அந்த எலிக்கு நன்றி சொல்லிச்சாம். அன்னையிலிருந்து 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நீதி, யாரையும் உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது. சிறியவர்களாலும் பெரிய உதவி செய்ய முடியும்னு. கதை முடிஞ்சு வேற என்ன கதை வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.